இன்னைக்கு இந்த நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு சட்டமன்றத்தை பற்றி எங்கள் அண்ணன் பாரதி அண்ணன் சொன்னாங்க. சட்டமன்றமாயா நடக்குது? 13 ஜோக்கராக இருந்தால் எப்படின்னே ரம்மி விளாடுறது? எங்கள் உதயநிதி தான் சொன்னார், 13 ஜோக்கராக இருந்தால் எப்படா ஜெயிக்கிறது? அதை விட நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு கச்சேரினா பாடகர் இருக்கணும், மிருதங்கம் இருக்கணும், கஞ்சிரா இருக்கணும், கொன்னக்கோள் ஜதி சொல்கிறவன் இருக்கணும், வயலின் இருக்கணும். இது எல்லாம் சேர்ந்து தான் கச்சேரி. கலியுகவரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே. தங்கர் தண்டாக்கு திண்டாக்கு திண்டாக்கு திந்துன்னு மிருதங்கம். தீம் தக்கிட்ட ஜுனுதா தாம் த ஜுனுதா அப்படின்னு கொன்னக்கோள் ஜதி. கடம் டிகிரேடிங் அடிப்பான். வயலின் தான் 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 இப்படி நடந்தால் தான் கச்சேரி. எல்லா பேருமே ஜால்ரா வச்சுக்கிட்டு கலியுக சைஞ்சக் சைஞ்சக் சைஞ்சக்னு அடித்தா கச்சேரியில் கல்லை கொண்டு எறிவானா எரிய மாட்டானா? அம்புட்டும் ஜால்ரா வாங்குறாங்க பாருங்க. பல்பு டெய்லி முதலமைச்சரே 5000 வாட்ஸ் பல்பு வாங்கினார் முதல் கூட்டத்தில். பட்டு வேஷ்டி மாப்பிள்ளை மாதிரி அழகாக இருந்தார் அன்னைக்கு. என்றைக்குமே முகத்தில் எந்த ரியாக்ஷனுமே இல்லாத நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அன்னைக்கு ஒரு நாள் சிரித்தார். அந்த சிரிக்க வச்சது கூட எங்கள் அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தான். அவங்க என்னென்னமோ பேசி தலைவரை சிரிக்க வைக்கலாம்னு நினச்சாங்க. ஒவ்வொரு மந்திரி எந்திரிச்சு ஆகாகா ஓகாகா வானமே வையமே பூமியை தரைய அப்படின்னாங்க. நான் மாப்பிள்ளை என்னென்னமோ விட்ட போடுறேன், ஒன்றும் வேலையாக மாட்டேங்குது. அன்னைக்கு வாங்கினார் பாருங்க ஒரு பல்பு. வறட்சி நிவாரணம் விவசாயிகளுக்கு தரவில்லை, விவசாயிகளுடைய கடன் முழுமையாக அடைக்கப்படவில்லை, காவிரி தண்ணீர் இன்னும் திறக்கப்படவில்லை, எனவே டெல்டா மாவட்டத்தினுடைய விவசாயிகள் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள்னு நம்ம எதிர்க்கட்சி தலைவர் கம்பீரமாக முழங்குறார். நம்ம மாண்புமிகு முதல்வர் எந்திரிச்சாங்க. மாண்புமிகு சி ஜோசப் விஜய் பட்டு வேஷ்டியோட வறட்சி நிவாரணம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. இதெல்லாம் பேப்பர் படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும். உடனே அவங்க நல்ல உள்ள எந்திரிச்சு தளபதி கச்சேரி அப்படின்னு 6 நாள் ஆடி இருப்பாங்க. இவ்வளவு வாரம் தலைவர் பவர்ஃபுல்லான பாயிண்ட் எடுத்து வச்சுட்டாராம் முதலமைச்சர். எந்திரிச்சாரியா கலைஞரின் பேரன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட மகன். வறட்சி நிவாரணம் என்று வருடம் கொடுக்கக்கூடிய தொகுப்பை பற்றி நாங்கள் பேசவில்லை. விவசாயிகளுடைய வறட்சி நிவாரணத்தை தான் நாங்கள் கேட்டோம். தொகுப்பு நிதிக்கும் நிவாரணத்திற்கும் வேறுபாடு இருக்கிறது. இது பேப்பர் படித்தா தெரியாது, விவசாயிகளை நேரடியாக சந்திக்கணும்னு சொன்ன உடனே வாங்கினாரியா 5000 வாட்ஸ் பல்பு டமக்குன்னு. அப்போ உட்காந்தவர் தான் இன்னும் எந்திரிக்கல. அவருக்கு பதிலாக கண்ட ஆட்கள்லாம் எந்திரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் பல்பு வாங்கினா தெரியுமா? நம்ம வேளாண்மை துறை அமைச்சர், அவர் பேர் என்னது, இது வேற மறந்து போய் வினோத், மாண்புமிகு வினோத் அவர்கள் வேளாண்மை பட்ஜெட்டை கொண்டு போய் திருப்பதியில் வச்சு சாமி கும்பிட்டு வந்தார். அப்பயே முடிவு பண்ணிட்டேன், ராமமும் மொட்டையும் தான். திருப்பதினா ராமம், இன்னொன்று என்ன மொட்டை. விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி பண்ணாமல் ராமம், காவேரி நீரை திறந்து விடாமல் மொட்டை அப்படின்ட்டு அவர் பெரிய நம்ம கவிஞர் காசிமுத்து மாணிக்க மாதிரி. இவ்வளவு நாள் சூரியனால் மக்களுக்கு வேர்த்தது, இப்பொழுது சூரியனுக்கே வேர்த்திருக்கிறது. இதுக்கு முதலமைச்சர் சிரிப்பாருன்னு பார்த்தா அவர் இருந்தா, ஏண்டா விளங்காத பிட்டா போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருந்தார். எங்கள் அண்ணன் சிங்கம் ஓ பன்னீர்செல்வம் எந்திரிச்சாரியா, 1000 ராக்கெட்டுகள் விட்டாலும் சூரியனை யாரும் நெருங்க முடியாது, அந்த சூரியனை யாரும் தொட முடியாதுன்னு யார் சொன்னா? எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் எந்திரிச்சு சொன்னார். அவரு கொடுத்தாரு பாருங்க ஒரு பல்பு, மாண்புமிகு அண்ணன் செங்கோட்டையனுக்கு.
நீங்கள் யாருடைய படத்தை இப்பொழுது பாக்கெட்டில் வைத்திருக்கிறீர்கள்? யாரு? எங்க ஐயா செங்கோட்டையன். பெரிய கண்டுபிடிப்பு. நான் பாருங்க புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய படத்தை பாக்கெட்டில் வச்சிருக்கேன். அதுக்கும் ஓபிஎஸ் கொடுத்தாரு 2000 வாட்ஸ் பல்பு. நான் எந்த கட்சியில் இருக்கிறேனோ அந்த கட்சிக்கு விசுவாசமாக தலைவருடைய படத்தை வச்சுருக்கேன். உங்களை மாதிரி ஃபோட்டோவை வச்சு ஏமாத்துறவன் நான் இல்லைன்னாரு. அந்த கட்சியில் இருக்கவங்க விஜய் படத்தை தானே பாக்கெட்டில் வச்சுருக்கணும். இது என்ன மீனுக்கு தலையும் பாம்புக்கு வாழுமா? வாங்கினாரா பல்பு? அதுக்கடுத்து பொதுப்பணித்துறை அமைச்சர். எல்லா அமைச்சருக்கும் அவர் தான் எந்திரிச்சு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கார். அவர் எந்திரிச்சு நீட் தேர்வை முதலில் பாராளுமன்றத்திலே கொண்டு வந்தது அன்று துணை அமைச்சராக இருந்த காந்தி செல்வன் திமுக. ஒன்றும் எல்லாம் எந்திரிச்சார். நம்ம கொறடா துணை அமைச்சர்லாம் தீர்மானம்லாம் கொண்டு வர முடியாதுங்க. அன்னைக்கு இருந்த குலாம் நபி ஆசாத் அவர் தான் அன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் தான் கொண்டு வந்தார். கொண்டு வந்த நீட் தேர்வை எங்கள் மாநிலத்துக்கு நாங்கள் வைக்க மாட்டோம்னு சொல்லி மற்ற மாநிலங்களெல்லாம் நீட் தேர்வை நடத்திய போது அதை மறுத்து நீட் தேர்வை நடத்தாமல் தடுத்த தலைவன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்னாரா? வாங்கினாரா ஒரு பல்பு? ஏதாவது நல்ல விஷயம் பேசிகிட்டு இருக்கப்ப டக்குன்னு டேக் டைவர்ஷன் எடுப்பாங்க. அதுக்குன்னு ஒரு அமைச்சரை வச்சுருக்காங்க. அவர் தான் மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர். வேற என்னமோ பேசியிருக்கான். அவர் எந்திரிச்சு 4 ஆண்டுகள் எதற்கும் பயப்படாமல் இருந்தவர் எங்களுடைய முதலமைச்சர். உன்னை இப்போ அதை யாராவது கேட்டாங்களா? காவிரி தண்ணியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். 4 வருஷம் பயப்படாமல் இருந்தாராம். நான் மட்டும் சட்டமன்றத்தில் இருந்திருந்தேன்னா இந்த பதில் சொல்லியிருப்பேன். உங்கள் முதலமைச்சர் எதற்குமே பயப்படவில்லை என்று நிர்மல்குமார் அவர்கள் தெரிவித்தார். கரூரிலே 41 பேர் இறந்த பிறகு 40 நாட்கள் அறையை விட்டு வெளியே வராமல் இருந்ததற்கு பெயர் வீரமா பயமான்னு கேட்டிருப்பேன். நான் கேட்கணும்னு நினச்சாங்க. அதான் நம்ம சபாநாயகர்னு ஒருத்தர் யாரையுமே பேச விட மாட்டேங்கிறாரு. அவருக்கே தங்கம் தென்னரசு பல்பு கொடுத்தாரு. பொய் அப்படிங்கிற வார்த்தையை நிதியமைச்சர் சொன்னோன்னே பொய் என்ற வார்த்தையை கூறக்கூடாது, சட்டமன்றத்தின் விதின்னாரு. நம்ம முன்னாள் நிதியமைச்சர் தம்பி தங்கம் தென்னரசு எந்திரிச்சு பொய் என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது என்று விதி கிடையாது, உறுப்பினர் அவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்று சொல்லத்தான் கூடாது என்று விதி. திருக்குறளை காமிச்சார். பொய்மையும் வாய்மையிடத்து புரைதீர்ந்த நன்மை பயக்குமெனின் அப்படின்ற திருக்குறளை நான் சட்டமன்றத்தில் சொல்லும்போது பொய்யின்னு அதில் வார்த்தை வந்திருக்குன்னு சொல்லாமல் விட முடியுமா அப்படின்னாரு. எஸ், பல்பு ஃபைனல் பல்பு தெரியுமா? 3 மாதங்களில் 15,000 கோடி கஜானாவில் கொண்டு வந்து சேர்த்தோம். யாரு? மாண்புமிகு நிதியமைச்சர் மரிய வில்சன். தங்கந்தனரசு எந்திரிச்சு அந்த 15,000 கோடி என்னென்ன இதில் வந்துச்சுன்னு லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் நோட் பண்ணிக்கிறோம்னாரு. இட் இஸ் இம்பொறுக்கபிள் அண்ட் அன்சகிக்கபிள் ஃபார் அஸ். எக்ஸ்பெக்டட் அது என்ன எக்ஸ்பெக்டட்னு தெரில. எதிர்பார்த்தோம், வந்துக்கிட்டு இருக்குன்னு தேவையாங்கிறேன் நான். நேரம் நம் தலைவர் முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்திருந்தால் எங்கள் சகோதரிகளுக்கு 8,000 ரூபா கூப்பன் கிடச்சிருக்கான். 3 பொருள்களை நேரம் வீட்டில் வாங்கி நீங்கள் சேர்த்துருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாத்துக்கும் அல்வா. ஆனால் அண்ணன் சீர் ஒவ்வொரு அது எப்படி பேசினாரு மேடையில் பிரச்சாரத்தை. நாங்கள் ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடியே கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் அனைத்து பெண்களும் பேருந்திலே இலவச பயணம் செய்யலாம். 5 கிலோ அல்வா மாவே இல்லாமல் கிண்டி நம்ம சகோதரிகளுக்கு கொடுத்து அதுக்கெல்லாம் ஏற்கனவே என் தலைவன் கொடுத்த அந்த திட்டத்தில் தான் ஐயா மகளிர் விடியல் பயணம் என்ற விடியல் பயணம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதுலேயும் விடியல் என்ற வார்த்தையை எடுத்திருக்காங்க. விடியல் என்றால் என்ன அர்த்தம்? இருளை நீக்குகின்ற வெளிச்சம்.
இருண்ட ஆட்சிக்கு விடியல் என்றால் பிடிக்காது. அதனால தான் விடியல் என்ற வார்த்தையை நீக்கி இருக்கிறார். பேரை மாற்றுவது ஏன்? தலைவர் கலைஞருடைய பெயரை எடுத்துவிட்டு கலைஞர் இல்லம் என்ற திட்டத்தை என்னமோ ஒரு இல்லம்னு மாற்றி வச்சிருக்காங்க. என் தலைவருடைய பெயரை நீக்குவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகள் எவ்வளவோ நின்றுட்டு இருக்காங்க. என் சகோதரியும் காவல்துறை அதிகாரியா அப்படி பேண்ட் ஷர்ட் போட்டு நின்று அப்படி ஒரு சல்யூட் அடிக்கிறாங்க பார். அந்த ஒவ்வொரு காவல்துறை அதிகாரியும் தன் அதிகாரத்தை செலுத்தும் போது அவர்களிடம் வாழ்ந்து கொண்டிருப்பது என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். நீங்க கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் இலவச அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறீங்களே, அந்த பேருந்தை அரசுடைமை ஆக்கிய தலைவன் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். எத்தனை திட்டம்யா சொல்றது என் தலைவரை பற்றி. ஒரே ஒரு சம்பவம் சொல்றேன். என் தலைவர் மீது அன்று முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் சர்க்காரியா கமிஷன் என்று அவர் நிறைய ஊழல் செய்தார்னு ஒரு கமிஷனுடைய விசாரணை நடக்குது தலைவர் பேரில். அந்த சர்க்காரியா கமிஷனில் தலைவர் மீது கொடுக்கப்பட்ட ஊழல் பட்டியலெல்லாம் அந்த கமிஷனை விசாரிக்கக்கூடிய ராஜகோபால் அப்படிங்கிற சிபிஐயோட டைரக்டர் ஜெனரல் அவர் தான் வந்து விசாரிக்கிறாரு. எம்ஜிஆர் யாரோ எழுதி கொடுத்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் ஆதாரம் இல்லாமல் கையெழுத்தை போட்டு அதை கொண்டு போய் கொடுத்துட்டாரு. அந்த ராஜகோபால்ங்கிற சிபிஐ டைரக்டர் ஜெனரல் கோபாலபுரத்துக்கு விசாரணைக்கு போகிறாரு. கூட தியாகராஜன் ஒரு இன்ஸ்பெக்டர். தலைவர் உட்காந்துருக்காரு. உள்ளே நுழைஞ்சோன்னே நாங்கள் சிபிஐலேருந்து வந்திருக்கோம். தலைவர் வாங்க வாங்க உட்காருங்க, காப்பி குடிக்கிறீங்கள? சிபிஐக்காரனுக்கு காப்பி. மூட்டை முடிச்சோடு இருக்கேன், கைது பண்ணுறதுன்னா கூட்டிகிட்டு போங்கன்னு இருக்காரு. ஐயா நாங்கள் சிபிஐலேருந்து வந்திருக்கோம், கைது பண்ண வரலங்க, விசாரணைக்கு வந்திருக்கோம். அந்த தியாகராஜன் ஒரு இன்ஸ்பெக்டர் பக்கத்தில் ஒரு பை வச்சுருந்துருக்காரு. அந்த பையவே தலைவர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. எதுக்குடா விசாரணைக்கு வந்தவன் இத்தத்தண்டி மூட்டையை எதுக்கு பக்கத்தில் வச்சுருக்காரு? எல்லா விசாரணையும் முடிஞ்சோன்னே அந்த பையிலேருந்து ஒரு சத்தம் கேட்டிருக்கு, டொப் அப்படின்னு. என்னடான்னு பார்த்தா டேப் ரெக்கார்டர் உள்ளே வச்சுருந்துருக்காங்க. இன்றைக்கி எப்படி சிசிடிவி கேமரா மாதிரி அன்றைக்கெல்லாம் இல்லை. அதனால் டேப் ரெக்கார்டரில் தலைவருடைய விசாரணையை பூரா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. தலைவர் பார்த்து ரெக்கார்டெல்லாம் பண்ணியாச்சா அப்படின்னு இருக்கார். இல்லை அது தெரியாமல் பண்ணிட்டீங்கல்ல, என் மீது ஏதாவது குற்றம் இருந்தால் சொல்லுங்கள், நான் அதற்கு விளக்கம் தருகிறேன் என்று சொன்னார். இதுவரை அந்த குற்றங்கள் எதுவும் நிரூபிக்கப்படவில்லை. என் தலைவரை பார்த்து அன்னைக்கு எல்லாரும் வணக்கம் சொல்லிட்டு ஒரு திருக்குறளை சொல்கிறாரு. தன்னை எதிர்த்து சமர் புரிய வந்தவனிடம் நடுக்கத்தை காட்டாமல் எவன் இருக்கிறானோ அவன்தான் தலைவன். அந்த திருக்குறளை எழுதியிருக்கார் யார்? அன்னைக்கு சிபிஐ டைரக்டர் ஜெனரலாக இருந்த ராஜகோபால் தன்னுடைய வாழ்க்கை வரலாறுல இந்த சம்பவத்தை எழுதியிருக்காரியா என் தலைவன் டாக்டர் கலைஞரை பற்றி. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் பெற்றெடுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இன்னைக்கு ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் 1000 முதலமைச்சர்கள் நமக்கு கிடப்பாங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாதிரி ஒரு தலைவன் இதுவரைக்கும் வேற எந்த இயக்கத்துக்கும் கிடைக்க மாட்டாங்க. தோல்விக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் சொன்னார் பாரு. இந்த துணிச்சல் வேற எந்த தலைவனுக்கு வராதியா? கரூரில் 41 பேர் இறந்த பொழுது இந்த என்னை பார்க்க வந்தவர்கள் இறந்து போனார்கள், இந்த இழப்புக்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று சொல்வதற்கு துணிச்சல் இல்லாமல் ஓடி ஒளிந்த தலைவர்களுக்கு மத்தியில் என் கழகத்தின் தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று சொன்ன எதையும் தாங்கும் இதயமான இரும்பு மனிதன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவர் மாதிரி ஒரு தலைவர் நமக்கு கிடப்பாங்களா? எல்லாமே டுபாக்குராயா. ஜனநாயகன் படத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர் பாட்டுக்கு ஃபோட்டோவில் இருக்கவரை தலை அப்படின்னு அவர்கிட்ட இருந்து சவுக்கை வாங்கி, நீயா சொந்தமாக கடையில் போய் ஒரு சவுக்கு வாங்கு, எதுக்கு அவர் கையில் இருந்த சவுக்கை பிடுங்குற? எம்ஜிஆர் அன்னைக்கு எங்கள் வீட்டு பிள்ளையில அந்த பாட்டு எப்படின்னு தெரியுமில்ல, பெஞ்சமின் எனக்கு தெரியாத பாட்டா என்னண்ணே?
சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை அதில் எப்போதும் வாள் பிடிப்பார். எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த காக்கைகள் கூட்டத்தை ஒழிப்பேன் அப்படின்னு தான் எழுதியிருந்தது. அன்னைக்கு காங்கிரஸுக்கு இன்னொரு பேர் காக்கான்னு பேர். அதனால காக்கைனா அவங்கள குறிச்சிருவாங்கட்டு சென்சாரில் எடுத்துட்டு என்ன வார்த்தை போட்டாங்க தெரியுமா? எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். பொது நீ எல்லாமே ஓசி தானா? சவுக்கு எம்ஜிஆர்ட்ட வாங்கின ஓசி. கொடியில் பார்த்தீங்கன்னா 2 யானைக்குட்டி. இது எதுன்னா முத்தூட் ஃபைனான்ஸோட முத்தூட் ஃபைனான்ஸ் பார்த்துருக்கீங்களா? அதிலே 2 யானைக்குட்டி தான். அந்த கொடி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி சங்க கொடியான். அவங்க இப்போ கேஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எங்கே நாங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் ஜாதி சங்கத்துக்கு இந்த கொடியை போட்டான், இவங்க எடுத்துட்டாங்க 3 கலரை போட்டுன்னு. அவர் பேசுகிற ஒரு வார்த்தை கூட எங்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கிட்ட இருந்து எடுத்தது. நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிறார்ல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இரும்பு திரையில் எழுதின பாட்டு. நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும் நிலைமை என்னவென்று தெரியுமா? பட்டுக்கோட்டை எழுதின பாட்டு. அதுவும் துபாக்கூர். எங்கள் உதயநிதி ஸ்டாலின் ஏதோ கூட்டத்தில் மக்கள் பேசியதற்கு பதில் சொன்னதற்காக பெண்களை இழிவுபடுத்தி விட்டார் என்று கைது செய்தீர்களே. ஜனநாயகன் படத்தில் வில்லனை திட்டுவதற்கு ஒரு வார்த்தையை இன்னைக்கு முதலமைச்சர் பயன்படுத்தியிருக்காரு. அதை விட பெண்களை கேவலப்படுத்துகின்ற ஒரு வார்த்தை உண்டான்னு நான் கேட்குறேன். இன்னைக்கு நான் சொல்கிறேன், எம்ஜிஆர் நான் ஆணையிட்டால் பாட்டை மட்டும் பாடினார். 5 நிமிஷம் முடிச்சிடுறேன். எம்ஜிஆர் இவருக்குன்னு இன்னும் நிறைய பாட்டு இருக்கு, பாடவா? ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும் எந்த சுவருக்கும் கேட்கின்ற காதிருக்கும் சொல்லாமல் கொல்லாமல் காத்திருக்கும் தக்க சமயத்தில் நடந்ததை எடுத்துரைக்கும். கரூர் பிரச்சனையில் தப்பிச்சிடலான்னு நினைக்காதீங்க ப்ரோ. அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற வெளியிருக்கும் எந்த சுவருக்கும் கேட்கின்ற காதிருக்கும் சொல்லாமல் கொல்லாமல் காத்திருக்கும் தக்க சமயத்தில் நடந்ததை எடுத்துரைக்கும். அன்னைக்கே எம்ஜிஆர் பாடிட்டார். வெயிட் ப்ரோ வெயிட் இருக்கு. இன்னொரு பாட்டு இருக்கு, எம்ஜிஆர் பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல. நாவில் ஒன்று நினைவில் ஒன்று அதன் பேர் உள்ளமல்ல. உள்ளத்தில் இருப்பதை உதட்டில் வைப்பவன் எவனோ அவனே மனிதன். ஊரார் பணத்தில் உயிரை வளைப்பவன் உலகத்தில் கோழைகள் தலைவன். உலகத்தில் கோழைகள் தலைவன். நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல. இன்னொரு பாட்டு இன்னைக்கு முதலமைச்சர் எம்ஜிஆர் பாடியிருக்கார். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. பொன் பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு பனையூருக்கு போகிறவர் போகட்டுமே. என் மனதை நான் அறிவேன், என் உறவை நான் அறிவேன், எதுவான போதிலும் சத்தியமே. நன்றி மறவாத நல்ல மனம் போதும், அதுவே என்றும் மூலதனம் ஆகும். கண்ணை நம்பாதே ப்ரோ. உங்க கூட இருக்க அந்த கூட்டணி கட்சிகளை எல்லாம் நம்பி நீங்க உட்காந்துருக்கீங்க. நாங்கள் எங்கள் உடம்புல இருந்த கோமணத்தை நாங்கள் கழட்டி போட்டோம். அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு பட்டு வேட்டி. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிறீங்க. நாங்கள் முகம் துடைக்கிறதுக்கு வச்சுருந்த கர்ச்சிப்பு தான் இன்னைக்கு நீங்கள் தோளில் போட்டிருக்க துண்டு. நாங்கள் கையில் வச்சுருந்த குச்சி தான் நீங்கள் உட்காந்துருக்கிற நாற்காலி.
இன்னைக்கு நான் சொல்கிறேன், அந்த கூட்டணி கட்சியினுடைய ஆட்சியில் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த கூட்டணி கட்சியே ஒன்றொன்னா அப்படியே பார்க்குது, என்னடா அப்படின்ட்டு. நான் என்னைக்கு வைகோ அண்ணன் போய் சேர்ந்தாரோ நான் முடிவு பண்ணிட்டேன், மேட்ரு சீக்கிரம் ஜிந்தாபாத் ஆயிரும்டான். சட்டமன்றத்தில் வந்து முதலமைச்சர் தான் அப்படின்னார்ல, என் தலைவர் இப்படி தான் காமிச்சார். என்ன அர்த்தம்னா பேசி முடிச்சிட்டோன்ட்டு. அதை கூட ஒழுங்காக காட்டாமல் இந்த அப்படின்னார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்கள் தமிழ்நாட்டு மக்களையெல்லாம் தொடர்ந்து கழுத்தறுக்க போகிறேன், காத்திருங்க. 6 சிலிண்டரா ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு அவர் அந்த கூட்டணி கட்சியெலாம் எங்கள் அண்ணன் வைகோ அவர்கள் என்னைக்கு போனாரோ, அவர் வெளியிட்ட புஸ்தகத்தை அவர் வெளியிடுவார்னு கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்ட்டார். போனால் நமக்கு அதுதான் கடைசி நிகழ்ச்சி ஆகிடும், வேணாம்டா இந்த பம்பரம் எந்த சாட்டை சுற்றினாலும் சுற்றும் போல இருக்குது, இது வேலை. இன்னும் எப்படியும் ஒரு 3 மாதத்தில் தனுஷோட கட்சியில் அண்ணன் வைகோ அவர்கள் இருப்பார். உலகத்தில் உள்ள தலைவர்களிலே நான் மிகச்சிறந்த தலைவனாக தனுஷ் அவர்களை பார்க்கிறேன். ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஹிட்லர் இருக்கிறாரே, ஹிட்லர் பேசினாலும் பேசுவார். உண்மையிலே வைகோ அவர்கள் மேலே நான் மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளனை என் வாழ்க்கையில் இதுவரை நான் பார்த்ததில்லை. அவருடைய பேச்சுக்கு நான்லாம் அடிமை. ஆனால் அரசியலில் இப்படி ஒரு கேவலமான மனிதன், இப்படி ஒரு துரோகியை நான் பார்த்ததில்லை. துரோகிங்கிற வார்த்தையை சொல்கிறதுக்கு மன்னிக்கணும். என் தலைவர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் புண்பட்டது எப்போது, பண்பட்டது எப்போது? தலைவர் சொன்னார், முதல் துரோகத்தை சந்திக்கும் போது புண்பட்டேன், தொடர்ந்து துரோகங்களை சந்திக்க சந்திக்க பண்பட்டு விட்டேன் அப்படின்னார். இன்னைக்கு பண்பட்ட ஒரு தலைவர் தாயா என் தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிடறேன், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒரு பூட்டை பூட்டிட்டு வீட்டிலேருந்து போயிடுறாங்க. சாவி காணா போயிடுது. சாவியை காணா போட்டமே வீட்டு ஓனர். பூட்டை வந்து திருப்பி திறக்கணும்னு பார்க்குறாங்க, சாவி இல்லை. என்ன பண்ணுறது? எம்ஜிஆர்னா பின்னாடி வந்து டம்முன்னு இடிப்பார், திறந்துறான். பார்க்குறாங்க, பெரிய திண்டுக்கல் பூட்டு, மாற்று சாவிலாம் போட்டு பார்க்குறாங்க, திறக்க முடியல. என்னடா பண்ணாங்க? சுத்தியில் எடுத்து ஓங்கி பூட்டை உடைச்சான். அப்போ பூட்டு சொன்னுச்சு, காணா போட்டவனுக்கும் தண்டனை கிடையாது, பூட்டிட்டு எங்கேயோ கிடக்கிற சாவிக்கும் தண்டனை கிடையாது, கடமையை சரியாக செய்த பூட்டுக்கு தாண்டா தண்டனை கொடுத்துருக்காங்க. கடமையை சரியாக செய்த என் தலைவர் இன்று தோற்றிருக்கலாம். அப்படி தோற்ற என் தலைவன் பண்பட்டு நாளை இதே தமிழகத்தை மீண்டும் ஆழ்வார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஒரு கல்யாண வீட்டில் வாழை மரம் கட்டியிருப்பாங்க. 3 நாளைக்கு அந்த வாழை மரம் ஜேன்னு இருக்கான். கல்யாண வீடு முடிஞ்சோடனே வாழை மரம் கீழே கிடக்கும். பயில்கள் ரயில் வண்டி விளையாடுவேன், வாழைக்காயெல்லாம் பிச்சுட்டு போயிடுவாங்க, குப்பையில் கிடக்கும் வாழை மரம். ஆனால் ஒரு கட்டிடத்தை கட்ட பயன்படுத்துகின்ற சாரத்தை பார்க்கின்ற சவுக்கு மரம், கட்டிடம் கட்டியவுடன் மீண்டும் லாரியில் அதை ஏற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னொரு கட்டிடம் கட்டுவதற்கு அந்த சவுக்கு மரம் மீண்டும் போய் கொண்டு இருக்கும். இன்னைக்கு கல்யாண வீட்டில் கட்டப்பட்ட வாழை மரம் போல் இந்த தாவேக ஆட்சி. ஆனால் மக்களுக்கு தொடர்ந்து உழைக்கும் சவுக்கு மரம் போன்ற எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த கட்சி தொண்டர்களை எங்கள் கழகத்திடமிருந்து யாரும் பிரிக்க முடியாது. மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் தமிழகத்தில் முதல்வர் ஆவார். எங்கள் தம்பி உதயநிதி ஸ்டாலின் என்ற படைத்தலைவனின் போருக்கு பின் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.